எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பேச போற தலைப்பு வந்து ராகு கேது. என்னதான் உங்களுக்கு ஆன்மீகத்தை பத்தி சொன்னாலும் சில ரகசியங்கள் சொல்லனா உங்களுக்கு புரியவே புரியாது. இப்போ ஒரு கோயில்ல ஒரு உருவத்தை வச்சு நம்ம வணங்குறோம். அந்த உருவம் எதுக்காக வைக்கப்பட்டிருக்கு, அது சொல்ல வர கருத்து என்ன, அதில் இருக்கிற தத்துவங்கள் என்ன, டைமென்ஷன் என்ன, யாருன்னா ஒருத்தர் புரிய வச்சாதான் உங்களுக்கு புரியும். இல்லை நீங்களே யோசிச்சா கூட புரியும். ஆனால் அதுக்கு உண்டான சுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும். புரியுதுங்களா? இப்போ ராகு கேதுன்னு வச்சுங்களேன், இது ஒரு குவாண்டம் தியரி நான் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும், நான் சொன்னால் ராகு கேதுன்னா நீங்கள் ஒரு கடவுளாக பார்த்துருக்குறீங்க. ஆனால் அது யூனிவர்ஸில் இருக்கிற நம்ம உடம்புல இருக்கிற ஒரு குவாண்டம் அமைப்பு தான் ராகு கேதுவாக நம் முன்னோர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த ராகு கேதுவை நீ சரியான முறையில் பராமரிச்சினா நீ நிழல் உருவமாக இந்த பிரபஞ்சத்தில் வாழ முடியும். அதனால தான் ராகு கேதுக்கு நிழல் உருவம், அது நிழல் கிரகம்னு வாங்க. அதுக்கு ஒரு ஆகாயம் தான் அதோட இருப்பிடம், எங்கனோட சுத்தம். புரியுதுங்களா? அது ஒரு யோக தத்துவத்தை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை உனக்கு ஏன் பாம்பு, ராகுக்கு பாம்பு உடல், கேதுக்கு பாம்பு தலை? ஏன்னா ரெண்டுமே ஆற்றல், வாயு தன்மை உடையது. வாயுனா காற்று, பிராண காற்று. உடம்புக்கும் பிராண காற்று இருக்கு, உயிருக்கும் பிராண காற்று இருக்கு. இந்த தலையில தான் உயிர் இருக்கு, ஃபர்ஸ்ட் டைமென்ஷன். ரெண்டாவது டைமென்ஷன் துணைக்கால் இந்த உடம்பு. அண்டம் அகண்டம், அண்டம் சின்னது, அகண்டம் பெருசு. புரியுதுங்களா? இது ரெண்டுத்துக்குமே ஆற்றல் இருக்கு. நீ யோக பயிற்சி பண்ணி வச்சினா இது ரெண்டுமே சாவாது. உடல் வேற உயிர் வேற பரவி இருந்த இந்த யூனிவர்ஸில் உடலும் உயிரும் ஒன்றாவன பிறகு அதை நீ பிடிச்சி வைக்கணும் உடம்புக்குள்ள. அதுக்கு தான் உனக்கு மதியன்ற ஒரு நுட்பம் உனக்குள்ள இறைவன் கொடுத்து அமைச்சு வச்சிருக்கிறான். இந்த உயிர் எதுக்காக வருதுன்னா, பிறப்பு எடுக்குதுன்னா, மதி என்ற நுட்பத்தை மூலமா பயன்படுத்தி இந்த உடலில் இருக்கிற பிராண காற்று, அதாவது உடலுக்குன்னு ஒரு காற்று அமைப்பு இருக்கு, அறிவு இருக்கு, உடல் அறிவு. இந்த உடல் அறிவை வசப்படுத்துறதுக்காக தான் உங்களுக்கு இந்த மதி என்ற தன்மையை இயற்கையை கொடுத்து வச்சிருக்கு. இதை தான் இந்த தத்துவம் தான் குண்டலி சக்தி நம்ம சொல்லுவோம். பெண் சக்தியா வழிபடுத்துது தான். இந்த சக்தியை தான் ராவண கேட்ச் பண்ணுவான் சீதையை. அதாவது என்ன அர்த்தம்னா, குண்டலி சக்தியை கேட்ச் பண்ணுற சப்ஜெக்ட் தான் இது. அப்போது இதை நீ சீரமைச்சு இதை நீ பக்குவமாக உனக்குள்ள கரெக்டான முறையில் உன்னோட நெட்வொர்க்கை நீ கரெக்டாக கேட்ச் பண்ணிச்சிட்டினா, உன்னோட நெட்வொர்க் காற்று வளையங்கள், இந்த உடல் காற்று வளையமும் சாகாது, இந்த தலை காற்று வளையமும் சாகாது. நீ நான் என்ற உணர்வு உனக்கு என்றைக்குமே இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். இல்லை அலைவரிசை கோளாறு வரும். இது ஒரு பக்கம் டைமென்ஷனில் ஓடும், இது ஒரு பக்கம் டைமென்ஷன் ஓடும். எது சாப்பிட்டாலும் செரிக்காது, எது சாப்பிட்டாலும் கோளாறு பண்ணும், எல்லா வேலையும் நடக்குது. ஏன்னா காற்றலை பொருத்தம் இன்மையே. காற்றலை கரெக்டாக பொருந்துச்சுன்னா உனக்கு எந்த ஒரு நோயும் கிடையாது உடம்புல. புரியுதுங்களா? அப்போது உடலும் உயிரும் ஒன்று சேரணும். உடலும் உயிரும் ஒன்று சேர்ந்தாதான் இந்த யூனிவர்ஸில் ஒரு உயிர் லோகாவாக வாழும். இதுதான் கருவறையில் ஒரு குழந்தை கருவாக வளருது. உருவம் இல்லாத ஒரு உயிருக்கு உருவன்ற ஒரு சப்ஜெக்டு அது மேலே லாக் பண்ணப்படுது. அந்த லாக் எடுத்துகிட்டு வந்து வெளியே வந்த பிறகு இதுக்குள்ளே உன்னோட ஆற்றல் மறைஞ்சிருக்கு. இதை நீ சீர்படுத்தி உனக்குள்ள நீயே உருவாக்கி உனக்குள்ள நீயே அந்த ஜீவனுக்கு உருவம் ஊற்றணும், அந்த பிராணகாத்துக்கு. இதை தான் சுக்லாம் பரதம் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. வாயு ரூபம். அனுமான வாயு புத்திரன்றான் பார்த்தீங்களா, இதான் அர்த்தம். அப்போது உனக்குள்ள இருக்கிற காற்றை சரி பண்ணி உனக்கு நீயே உருவம் கொடுத்து உன்னை நீயே வாழ வச்சுக்க, பழகிக்க. நன்றி, வணக்கம்.